मा गुरुधन जन यौवन गर्वं हरति निमेषा काल सर्वं मायामयमितो अखिलो हेत्वा मायामयमितो अखिलं हेत्वा ब्रह्मपदं त्वं प्रविश वेदित्वा ब्रह्मपदं त्वं प्रविश वेदित्वा भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. மனுஷனுக்கு கர்வம் தரக்கூடியது 3 விஷயங்கள். 1 செல்வம், 2 சுற்றத்தார்கள், 3ஆவதாக யௌவனம், இளமை. பணம் நிறைய இருந்தால் கர்வம் தன்னால் வரும். எதையும் இந்த பணத்தை கொண்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு கர்வம் வரும். அந்த கர்வத்தை விட்டொழிக்க வேண்டும் அப்படின்றார் ஆதிசங்கரர். இயல்பாகவே மனிதர்களுக்கு பணம் இருக்கும்போது இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நம்ம வியாதியை கூட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். பகவானுடைய சிருஷ்டியில இந்த பணம் எல்லாவற்றுக்கும் பயன்படாது. அடுத்ததாக கூட இருக்கும் சுற்றத்தார்கள், பதவி. பணத்தினால ஒரு பதவி, பதவியினால ஒரு சுற்றத்தார்கள். இவர் சுற்றத்தார்கள் இருப்பார்கள் அப்படின்னு நம்மளை எல்லாரும் நமக்காக இருக்கா அப்படின்னு ஒரு போலியான ஒரு பிம்பத்தை உருவாக்குவோம். அது எதுவுமே நிஜமில்லை, மாயை. இந்த கர்வத்தையும் விடு. இந்த மாயை தான், கர்வத்தை தான் மாயை அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். இந்த உலகத்தை மாயைன்னு அவர் சொல்லலை. அத்வைத சித்தாந்தம் அதுவாக இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் மாயை அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் அவர். இளமையாக இருக்கு. அடுத்ததாக யௌவனம், இளமை இருக்கும். இளமையில நடக்கிற அத்தனையுமே நம்ம அஜ்ஞானத்தினால இது எதையுமே இந்த சக்தி நமக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு ஒரு கர்வம். நம்மளால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கர்வம், இதுவும் ஒரு மாயை. ஏன்னா இந்த இளமை இருக்க போறதில்ல, போயிடும். செல்வமானாலும் சரி, சுற்றத்தார்களானாலும் சரி, நம்முடைய இளமையானாலும் சரி, இது 3மே போய்விடும். இது போன அப்புறம் இந்த கர்வத்தை விட்டுட்டு பகவத் தியானம் இல்லைனாக்கா நம்மளுடைய வாழ்க்கை வீணாகும். நீ இந்த விஷயங்கள் விட்டு இந்த கர்வத்தை விட்டு பிரம்ம ஞானத்தை தேடு அப்படிங்கிறார். பிரம்ம ஞானம் என்ன அப்படின்னாக்கா, அஜ்ஞானமானது ஒரு சிப்பியை பார்த்தா சிப்பி வெள்ளியோ அப்படின்னு பளபளக்கிறதேன்னு கையில் எடுக்க தோணும். எடுத்து பார்த்தாக்கும் போது அது சிப்பி அப்படின்னு தோணும். அப்போ பிரம்ம ஞானமானது உண்மையான விஷயத்தை நமக்கு அறிவுறுத்தும். மாயையானது சிப்பியாக காட்சி கொடுக்கும். மாயை அப்படின்னு பிரம்மத்தினால் உண்டாகக்கூடிய பிரம்ம ஞானம் உனக்கு மிக முக்கியம் அப்படிங்கிறார் ஆதிசங்கரர். சிருஷ்டியில நம்ம பஞ்சதாதுக்களாலும் முக்குணங்களாலும் ஆகியவர். ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இந்த 3 குணங்களும் கூடியது ஜீவன், ஜீவாத்மா. இதோட சரீரம், இந்த பஞ்சதாதுக்களான சரீரம், இதுவே ஒரு மாயை அப்படிங்கிறார் அவர். பகவான் நிர்குணமானவர் அப்படின்னு சொல்றார். அத்வைத வேதாந்திகள் நிர்குணம் அப்படின்னா பகவானுக்கு குணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவா. இல்லை, அப்படி சொல்லலை. நிர்குணம், இந்த குணம் இல்லைன்னா இப்பேற்பட்ட குணங்கள், நீ முக்குண கலவையாக இருக்கிறாய் அல்லவா, ரஜோகுணம், தமோகுணம், சத்துவகுணம், இந்த முக்குணங்களும் பகவானுக்கு இல்லை. அவன் சுத்த சத்துவம், ஸ்ரீமன் நாராயணன். அத்வைதியாக இருந்தாலும் ஆதிசங்கரர் பகவத் பாதாள் விசிஷ்டாத்வைத கொள்கையையும் கூடவே சொல்றதுனால்தான் அவர் பஜகோவிந்தத்தை பாடினார். பஜகோவிந்தத்தை பாடக்கூடியவர் ஒரு பகவான் நிர்குணமானவர் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே உண்மைதான். அத்வைதிகள் இந்த உலகத்தையே மாயை அப்படின்றார். அவர் அப்படி சொல்லலை. இந்த கர்வத்தை தான் மாயை அப்படிங்கிறார். இந்த கர்வம் வருது இல்லையா, யவனத்துக்குள் ஆனால ஒரு கர்வம், செல்வத்தினால ஒரு கர்வம், சுற்றத்தார்களால் ஒரு கர்வம், இதெல்லாம் மாயை. இந்த மாயை விட்டொழிக்கணும் அப்படின்னா உலகத்தை அவர் மாயைன் அப்படின்னு சொல்லலை. மா அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். யா அப்படின்னா எவள் அப்படின்னு அர்த்தம். மாயை அப்படின்னா எவள் இல்லையோ அவள் அப்படின்னு அர்த்தம். வாஸ்தவத்தில் இல்லாததை இருப்பதாக காண்பிக்கிறது இந்த உலகம் அப்படின்வார். எது இல்லாதது அப்படின்னா, இந்த எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை. செல்வமோ,
உன்னுடைய யவனமோ உள்ள சுற்றத்தாரோட நிரந்தரம் இல்லை, அதை மாயை என்று தெரிந்து கொள். அந்த மாயையை விட்டொழிக்க வேண்டும் சொன்னாரான பகவான் அவர் சொல்லலை. நம்மளுடைய நிர்குணம், நம்ம முக்குணத்தால ஆனவர் பகவான் நிர்குணன். நிர்குணன் அப்படின்னா இந்த குணங்கள் அவனிடம் இல்லை அப்படின்னாக்கா குணங்களே இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஜீவன்களுக்கு இருக்கக்கூடிய முக்குணங்களிலே அவன் சுத்த சத்துவமான ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு இந்த பஜகோவிந்தத்துல ஆதிசங்கரர் பகவத் பாதாள் வெகு அழகாக சொல்றார்.